முருகாச்சரணம். திருப்புகழ் புத்தகத்தில் மதானி பாடல்களில் பாடல் எண் 1092 ஒரு அன்பர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பொது பாடல்களில் வருகின்ற அனகன் என அதிகன் என என்ற பாடலை இப்போ அர்த்தம் பார்ப்போம். இந்த பாடலில் அருணகிரிநாதர் என்னென்னவோ சாதாரண இந்த பெருமைக்காக பணத்துக்காக சாதாரணமாக இருக்கிறவனையெல்லாம் நீ பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவன், கடவுளுக்கு சமமாக இருக்கிறவன் அப்படின்லாம் கவிதைகள் புகழ்ந்து பாடின்னு இருக்கேன். அந்த நிலையிலிருந்து அந்த மொழி ஒழிய எனக்கு உனது ஒரு பொருளை தருவாயே அப்படின்னு கேட்குறார். பாரியான கொடை கொண்டலேன்னு ஒரு பழனி பாட்டில் சொல்லுவார். பாவலோர் கிளைக்கு என்றும் வாழ்வருள் சீல ஞால வித்தக இன்ப ஜீவக என புகழ்ந்து சீரதாக எடுத்து ஒன்று மாகவி பாடினாலும் இரக்கம் செய்யாது இருக்கும் என்று அதை எத்தனை பாடினா கூட அவள் தன்னோட கையால் ஒரு பொருள் ஒன்றும் கொடுக்க மாட்டாள். அசனமிடுவார்கள் தங்கள் தலைவாசலில் நின்று நாணமின்றி அழிவேனோ அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வெக்கமே இல்லை, பொருள் கொடுக்காதவன் கையில் போய் கெஞ்சின்னு இருக்கேன். அந்த மாதிரியான புத்தியிலிருந்து, அந்த மாதிரியான வாழ்க்கையிலிருந்து என்னை விலக்கு அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். அதற்காக நீ எனக்கு இந்த மொழியெல்லாம் ஒழிந்து எனக்கு உண்மையான உபதேச பொருளை நல்கு அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். அனகன் என அதிகன் என அமலன் என அச்சலன் என அபயன் என அதுலன் என அனபாயன் அடல் மதனன் என விஜயன் என முருகன் என நேருடி அவர் பெயரும் இடை செருகி இசை பாடி வனஜமணி பணிலம் மழை சுரபி சுரர் தரு நிகர் கை மகிப என தினையளவும் ஈயா மனிதர் கடைதோறும் உழலும் மிடி ஒழிய மொழி ஒழிய மனம் ஒழிய ஒரு பொருளை அருள்வாயே. ரொம்ப அழகாக சொல்கிறார். புகழ்ந்து பாடுற போது எப்படி பாடுவோமா, அனகன் என நீ குற்றமே இல்லாதவன், மாசு மறுவே இல்லாதவன், அதிகன் எல்லாரிலும் மேம்பட்டு இருப்பவன், அமலன் நிர்மலமானவன், அச்சலன் நிலைத்து இருப்பவன். இதெல்லாம் முருகனை சிவனை புகழ்ந்து சொல்கின்ற சொற்கள். அபயன் எப்பொழுதும் எனக்கு அடைக்கலம் தருபவன், அதுலன் உன் தன்னிகர் இல்லாதவன், யாருமே சமானமாக சொல்ல முடியாதது, அனபாயன் பயத்தை போக்குகிறவன், அடல் மதன் மதனை போல அழகு மிகுந்தவன், விஜயன் வெற்றியை தருகிறவன், எல்லாவற்றுக்கும் மேலாக முருகன் எனவே மொழிந்து ரொம்ப அழகாக இருக்கிற அந்த முருகப்பெருமான் மாதிரியே நீ இருக்க என நேருடி விதவிதமாக சொல்லி அவர் பெயரும் இடை செருகி கவிதை எழுதுகிறார் இல்லையா. புகழ்ந்து பாடி கவிதை எழுதுகிற போது இப்படியெல்லாம் புகழ்ந்துட்டும் இப்படி இருக்கிறவோ அவன் இந்த சோ அப்படின்னுட்டு அவனுடைய பெயரை இடை செருகியான் நடுப்புற கொடுப்பாரான். இசை பாடி கவிதைகள் பாடி வனஜமணி, வனஜம்னா தாமரை, பத்மம் பத்மநிதி, பணிலம் மழை மேகம், சுரபி அமுத சுரபி, சுரர் தரு தேவலோகத்தில் இருக்கின்ற கற்பக விருட்சம், நிகர் கை மகிப, பணிலம்னா சங்கநிதி, பத்மநிதி சங்கநிதி, காமதேனு கற்பக விருட்சம், இவர்களெல்லாம் போல அவ்வளவு அவர்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவன் நீ, கை நிகர் மகிப என அப்படி புகழ்ந்து பாடினா கூட தினையளவும் ஈயா, ஒரு தினை அளவுக்கு கூட, ஒரு சின்ன கிரெயின் அளவுக்கு கூட கொடுக்க மாட்டானா.
அந்த மாதிரியான மனிதர்கள் கடைதோறும் உழலும் இந்த மாதிரியான மனிதர்களிடம் போய் நின்று என்னுடைய வறுமை போவதற்காக யாசிக்கின்ற அந்த மிடி ஒழிய, அந்த துக்கம், அந்த கஷ்டம் என்னை விட்டு போகட்டும். சாதாரண மனிதர்களை புகழ்ந்து பாடுகின்ற, சாதாரண மனிதர்களை நீ தெய்வத்திற்கு சமமானவன் என்று சொல்லி அவர்களை விதவிதமாக பாடுகின்ற இந்த அவலம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இந்த அவலம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் மொழி ஒழிய மனம் ஒழிய. இந்த மனம் தானே எல்லாத்திற்கும் காரணமாக இருக்கிறது. எல்லா விதமான பாசங்களுக்கும் ஆசைகளுக்கும் ஈடுபடுத்தி கொண்டு இருப்பது இந்த மனம்தான். அதனால் இந்த மனம் ஒழிய, மனம் ஒடுங்கிடுத்துன்னா பெரிய உயர்ந்த நிலைக்கு போகலாம். அந்த மனம் ஒழிவதற்கான பொருள் என்னவோ, என்ன அறிவோ, அறியும் அறிவு தந்து அருள்வாயேன்னு சொல்லுவார் திருப்புகழில், ஒரு திருப்புகழில். அதே போல் இங்கே கேட்குறார், ஒரு பொருளை எனக்கு நீ அருள்வாயாக, நீ எனக்கு கொடுப்பாயாக. இந்த மனிதர்களிடம் அண்டி எனக்கு பணம் கொடு, காசு கொடு, என்னுடைய இந்த இகலோக கஷ்டங்களை நீக்கிறதுக்கு எனக்கு வழி கொடுங்கிறத நீக்கி உயர்ந்த பொருளை நாடுவதற்காக என்னுடைய மனம் அழிந்து எனக்கு ஒரு பொருளை, அந்த உயர்ந்த பொருளை அறியும் அறிவு தருவாயே அப்படின்னு கேட்குறார். இனன் நிலவு தலை மலைய அடியின் உகிரின் இலைகளென இரு சதுர திசையில் உரகமும் வீழ இரண்ய சைலம் ரஜித சைலம் மரகத சைலம் என விமலை யமுனை என நிழல் வீசி ககன மழை உகை கடவுள் உடலம் என முதிய விழி கதுவி எழில் பொதிய மிசை படர் கோல கலப கக மயில் கடவு நிருதர் கஜ ரத துரக கடகமுடன் அமர் பொருத பெருமாளே. இந்த வரிகளில் மயிலை பற்றி ரொம்ப அழகாக விவரிக்கிறார். ஆக்சுவலாக செங்கல்வராய பிள்ளை சொல்லுவார், இதற்கு முந்தின பாட்டும் அவர் வரிசைப்படுத்தின படி பாடல்களில் 3 பாட்டுக்களையுமே, அனகனென பாடல், அழக நிறை, குடரும் மலம், இந்த 3 பாடலுமே அந்த மயிலோட பெருமையை குறிப்பிடுவதாக அமைகிறது அப்படின்னு சொல்லுவார். இனன்னா சூரியன், நிலவுனா சந்திரன், சந்திரனோ சூரியனோ தலைமலை அவர்களுடைய பிரகாசத்திற்கு சமமான அடி நுகிர் இலைகளென. அடினா பாதம், உகிர்னா நகம், அது இலை. உகிர் இலை அப்படின்னு சொல்கிற போதும் இன்னொரு திருப்புகழ், வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகழ் எத்தனை கோடி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலில் சொல்லுவார், பைத்தலை நீடு 1000 தலை மீது பீறு பத்திர பாத நீல மயில் வீரா அப்படின்னு சொல்லுவார். பத்திரம் இலை மாதிரி கால்களை உடைய நீல மயில் வீரா. இலைனா இந்த இடத்துல அது நொச்சி இலையை குறிக்கும். நொச்சி இலையோட நிறத்தையே மயிலை நிறம்தான் சொல்லுவாள். கரும்பச்சையும் நீலமும் கலந்த நிறமாக இருக்கும். அந்த நகம் 3 பிளவோடு இருக்கும். அதே மாதிரி அந்த நொச்சி இலையும் 3 பிளவோடு இருக்கும். நொச்சி இலைக்கு மயிலோட பாதத்தை உவமையாக சொல்கிறது உண்டு. அதை இங்கே அழகாக சொல்கிறார். அடியின் உகிர்னா நகம், இலை என, இலைனாக்க நொச்சி இலை போன்ற நிறமுடைய இரு சதுர திசையில் உரகமும் விழ. இரு சதுர திசைனா சதுரம்னா 4, 2 × 4 8, 8 திசைகளில் உள்ள அஷ்டநாகங்களும் நடுங்கும்படியாக இரண்ய சைலம், இரண்யம்னா தங்கம், மேரு தங்கமலை, சைலம்னா மலை, மேருமலை, ரஜிதமலை வெள்ளிமலை, மரகத சைலம் ஈங்கோய் மலைன்னு சொல்லுவோம்.
மரகதமலை, வெள்ளிமலை, தங்கமலை, இது மூன்றும் அது என இந்த மூன்றுக்கும் சமமான விமலை யமுனை என பார்வதி தேவி கையிலிருந்து வருகின்ற யமுனா நதி போல நிழல் வீசி ககன மழை உகை கடவுள் உடலம் என இந்த ககன மழை பொழிவிக்கின்ற கடவுள், மழை பொழிவிக்கின்றவன் இந்திரனுடைய உடல் போல அவ்வளவு அழகான முதிய விழி கதுவி எழில் பொதிய மிகவும் அழகு வாழ்ந்த, இதில் உடலம் என முதிய விழி கதுவி அப்படின்னா இந்திரனுக்கு 1000 கண்கள் உண்டுன்னு சொல்லுவான். 1000 கண்கள் உடையவன், 1000 கண்கள் உடம்பு முழுக்க இருக்கும் அவனுக்கு. மயிலையும் பார்த்தாக்கா மயிலுக்கும் தோகை எல்லாத்துலேயும் கண் இருக்கு இல்லையா, அதனால தான் சொல்கிறார் உகை கடவுள் உடலம் என மழை உகை கடவுள், மழையை வருவிக்கின்ற கடவுளான இந்திரனுக்கு உடலெல்லாம் 1000 கண்கள் உண்டுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி உடலம் கொண்ட மயில் கதுவி எழில் பொதிய அழகு மிகுந்த மிசைப்பட கோல கலப, மறுபடியும் அழகான வினோதமான கக மயில், அந்த மயில் பறவையானது கடவு செலுத்துகின்ற, மயிலை செலுத்துகின்ற நிருதர் கஜ ரத துரக கடகமுடன், அந்த அசுரர்களுடைய யானைப்படை, ரதப்படை, குதிரைப்படை, காலாட்படை இவற்றையோடெல்லாம் சண்டை செய்து இந்த மயிலின் மீது போர் புரிந்த பெருமாளே, நீ எனக்கு மனம் ஒழிய ஒரு பொருளை அருள்வாயே அப்படின்னு கேட்குறார். ரொம்ப அழகான பாடல். மயிலை வர்ணிக்கிற போது மயிலோட உடம்பு இந்திரனுக்கு சமமான உடம்புன்னு சொல்கிறார். கால் நகத்திலேருந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு நொச்சி இலையிலேருந்து உபமானம் எடுத்து ரொம்ப அழகாக இந்த பாட்டில் சொல்கிறார். முருகாச்சரணம்.